ஹலோ மக்களே, குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேற்று ஏகாதசி விரதம் ஃபுல்லா சோறு சாப்பிடாம பழம் இட்லி அந்த மாதிரி சாப்பிட்டுட்டே இருந்துட்டு இன்னைக்கு தூவாதசி. இந்த மாசம் மாசம் ஏகாதசி தூவாதசி எடுக்கிறது கிடையாது. வைகுண்ட ஏகாதசி எடுப்போம், அதுக்கு அடுத்து அதுக்கு பின்னாடி வரக்கூடிய தூவாதசி எடுப்போம். நேற்று ஃபுல்லா விரதம், நைட்டு கலசி தண்ணி குடிச்சிட்டு விரதத்தை முடிச்சுட்டு இன்னைக்கு காலையில தூவாதசி சமையல் அம்மா ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. 4 மணிக்கெல்லாம் அம்மா எழுந்திரிச்சு காய்கறி எல்லாம் கட் பண்ணி எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சம் லேட்டா தான் எழுந்திரிச்சேன், ஒரு 5:30 மணி போலதான் நான் எழுந்திரிச்சேன். நான் எந்திரிக்கிறதுக்குள்ளேயே அம்மா அவியல், வாழைத்தண்டு பொரியல், அப்புறம் பருப்பு அவிக்கிறது, சாதம் வடிக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டாங்க. வாழைத்தண்டு நம்ம வீட்டுல உள்ள வாழைத்தண்டு தான். நம்ம வீட்டுல பின்னாடி தோட்டத்துல வாழை மரம் அந்த மாதிரி கொஞ்சம் மரங்கள் வச்சிருக்கோம். அதுல இருந்து இப்போ ஒரு கொலை வெட்டணும், அதனால அந்த தண்டு நம்ம வீட்டுல இருந்ததுனால பொரியல் வச்சிருக்கோம். இதுல எல்லாமே நம்ம பண்ணிருப்போம். அகத்திக்கீரை வைக்கணும், அகத்திக்கீரை நம்ம வைக்கல. ரீசன் என்ன அப்படின்னா, அப்பாவும் தம்பியும் மாலை போட்டிருக்கிறதுனால நம்ம வீட்டுல கீரை பொரியல் வைக்க கூடாது, அதனால கீரை பொரியல் வைக்கல. இதுல இருக்கிற எல்லா ரெசிபிஸும் உங்களுக்கு நான் தனித்தனியா ஒவ்வொரு வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆல்ரெடி இதுல பூசணிக்காய் பச்சடி மட்டும் நம்ம வீடியோ ஆல்ரெடி போட்டோம். இது வெண்டைக்காய் பச்சடி. வெண்டைக்காய் பச்சடிக்கு வெண்டைக்காய் எல்லாமே அம்மா காலையில எந்திரிச்சு நறுக்கி கிளீன் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்ப நான் எந்திரிச்சு வரும்போது பொரியல் எல்லாம் ரெடியா இருந்தது. தாளிச்சு மட்டும் ஊத்துனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து வச்சிருந்தாங்க. இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கோஸ் பொரியல், பச்சடி, 2 பச்சடி பண்ணிருக்கிறாங்க, ஒரு கூட்டு, அவியல். அவியல் நல்லா திருநெல்வேலி ஸ்டைல்ல அவியல் பண்ணிருந்தாங்க. இது நெல்லிக்காய் துவையல், சாரி நெல்லிக்காய் ஊறுகாய். இது இன்னைக்கு அகத்திக்கீரை பொரியலும் நெல்லிக்காய் ஊறுகாவும் கம்பல்சரி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெல்லிக்காய் ஊறுகாய் நம்ம வீட்டுல செஞ்சுட்டோம், ஆனா அகத்திக்கீரை பொரியல் வைக்க முடியாததுனால வைக்கல. இது பாசிப்பருப்பு பாயசத்துக்கு பாசிப்பருப்பு ஜவ்வரிசி இதுல இருக்கு. பால் பாயசம் வைக்கிறதா தான் பிளானிங். ஜவ்வரிசி சேமியா காலி ஆயிடுச்சு அப்படிங்கறதுனால பால் பாயசம் வைக்காம ஜவ்வரிசி பாயசம் வச்சிருக்காங்க. பருப்பு பாயசம், இதுல பருப்பு நல்லா வெந்திருக்கும், ஜவ்வரிசி 3/4 வேக்காட்டுல இருக்கு. அடுத்து இப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து தாளிச்சு ஊத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எல்லாத்துக்கும் தாளிச்சு ஊத்திட்டு வாழைத்தண்டுக்கு மட்டும் தனியா காஞ்ச மிளகாய் தாளிச்சாங்க. 2 பச்சடிக்கும் அதை கிளிப்பிங் எடுக்க விட்டுட்டேன். 2 பச்சடிக்கும் தனியா வெங்காயம் நம்ம நல்லா கோல்டன் கலர்ல வறுத்து போடுவோம்ல பச்சடிக்கு, அதே மாதிரி வறுத்து போட்டுட்டு வச்சிருந்தாங்க. நமக்கு ஃப்ரெஷ்ஷா காய்கறி வாங்குறப்ப கருவேப்பிலை கிடைக்கல. காய்கறி வீடியோ இதுக்கு அடுத்து உங்களுக்கு வரும், காய் வாங்கின வீடியோ. ஃப்ரெஷ்ஷா கருவேப்பிலை கிடைக்காதனால ஆல்ரெடி நம்ம வீட்டுல சேவ் பண்ணி வச்சிருந்த பழைய கருவேப்பிலை எடுத்து அதை தான் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்குதுல. இதுல அவியல்லையும் கோஸ்பொரியலையும் கொஞ்சம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றணும், அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் நமக்கு. இது திருநெல்வேலி ஸ்பெஷல் கார வடை. இந்த கார வடைக்கு ஃபர்ஸ்ட் வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி அரைச்சிட்டு உளுந்தம்பருப்பும் வடைப்பருப்பும் சேர்த்து உப்பு போட்டு அரைச்சு வச்சிருக்காங்க. அரைச்சு இதுல வடை போட்டாச்சு. அந்த பக்கம் பருப்பு பாயசம் ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த வடை சுடும்போது அம்மா இதோட சேர்த்து அப்பளம் பொரிச்சுட்டு சுண்டு வத்தலும் முறுக்கு வத்தலும் வறுத்துட்டாங்க. இந்த வடை கார வடை இந்த போண்டா மாதிரி உருட்டி உருட்டி போட்டாதான் நல்லா இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இது பருப்பு வடை, உளுந்த வடை, ஏதாவது ஒரு வடை போடணும். எனக்கு இந்த கார வடை ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அம்மா எனக்கு இந்த கார வடை தான் பண்ணியிருந்தாங்க. காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சு சமையல் பண்றதுலாம் நம்ம ரெஜிஸ்ட்ரியிலே வராது, அதனால நான் எந்திரிக்கவே இல்லை. அம்மா எந்திரிச்சு காலையில நேரமே எந்திரிச்சு குளிச்சு காய்கறி எல்லாம் கட் பண்ணி சமையல் முடிச்சு சமையல் வாசல்களை எந்திரிச்சு இந்த மாதிரி இருந்தது இன்னைக்கு எனக்கு. இப்போ மொத்தமா என்னதான் செஞ்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். சாதம், நெல்லிக்காய் ஊறுகாய், கோஸ் பொரியல், கோஸ் கூட்டு இல்ல பொரியல் பண்ண இன்னைக்கு. இது வாழைத்தண்டு பொரியல், அவியல், இது அவியல். அப்புறமா இது பூசணிக்காய் பச்சடி, வெண்டைக்காய் பச்சடி, அப்பளம், முறுக்கு வத்தலும் சுண்டு வத்தலும் இதுல இருக்கு. இந்த மோர் கூட அந்த இது வைப்பாங்க, ஆனா நாங்க மோர் எனக்கு பிடிக்காது, தயிர் தான் எடுத்து வைக்க சொல்லியிருக்கேன். சாம்பார், கார வடை, நல்ல எல்லா காயும் போட்டு சாம்பார் வச்சு கத்திரிக்காய் தக்காளி பழம் போட்டு சாம்பார் வச்சிருக்கோம். இது பருப்பு பாயசம். இன்னைக்கு டிஷ் மெனு இவ்வளவுதான்.
இதுல மிஸ் ஆனது அப்படின்னா நம்ம அகத்திக்கீரை பொரியல் மட்டும்தான். கீரை பேர் எனக்கு வரமாட்டேன்னுச்சு. அகத்திக்கீரை பொரியல் மட்டும்தான். இது தயிர். காக்காக்கு காலையில நேரமே எல்லாம் எடுத்து வச்சு காக்காக்கு வச்சிடணும். எல்லாமே காக்காக்கு எடுத்தாச்சு. இப்ப நம்ம கொண்டு போய் மாடியில வச்சுட்டு வந்துடலாம். வச்ச உடனே வடையை தூக்குறதுதான் மேடம்க்கு முதல் வேலையா இருந்தது. நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கிறதுனால அவங்க நம்மளுக்கு போஸ்டும் கொடுக்கல, ஒண்ணும் கொடுக்கல, நம்ம ஒளிஞ்சிருந்து எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. தேங்க்யூ மக்களே. உங்க வீட்டுல தேங்க்யூ மக்களே. நாங்கள் பரணைக்கு இந்த சமையல் தான் செஞ்சோம். நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் விரதத்தை முடிச்சுட்டு சாப்பிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற சிம்பிளையும் டிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.